புயல் அந்த பேரிடர் வந்துட்டு அதிகப்படியாக இருக்குது. சென்னையில் வந்துட்டு இன்னும் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வடியாமல் தான் இருக்குது. நீங்கள் பேரிடர் மேலாண்மை அமைச்சராக இருக்கீங்க, இன்னும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்படும், மக்களுக்கு எந்த வடகிழக்கு பருவமே அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல பெய்யும் எல்லாருமே தெரியும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இந்த திரிவா புயல் உருவானது. இலங்கையில் புதுசம் பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் ஏற்கனவே 2 லட்சம், முதல்ல 1 லட்சம் ஏக்கர்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 1.5 லட்சம்னு சொன்னாங்க. இப்போ 2 லட்சம் ஏக்கர் நீரில் மூழ்கி போய் அங்கே மக்கள் விவசாயிகள் கண்ணீரில் இருக்கிறாங்க. அதேபோல் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் கூட இந்த உயிரிழப்பும் பயிரிழப்பும் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களுக்கு தேவையான இழப்பீடு, காப்பீடு, நிவாரணம் இதெல்லாம் போர்க்கால அடிப்படையில் கொடுக்கணுன்றது அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. தொடர்ந்து இந்த புயலை எதிர்கொள்வதில் இந்த அரசு முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தார்களா என்ற கேள்வி வருகிற போது, இந்த சேதாரங்களை எல்லாம் பார்க்கிற போது, இழப்புகளை பார்க்கிற போது இன்னும் கவனமாக இந்த அரசு செயல்பட்டிருக்கலாமோ, இந்த மக்களை பாதுகாக்க தவறிவிட்டதோ என்கிற கவலை தான் விவசாயிகளிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது, மக்களிடத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. அதை புயல் காலங்களிலே அரசு இருக்கும்போது மக்களுக்கு தேவையான அந்த முன்னெச்சரிக்கை செய்திகளை கொடுக்கணும். முதல்ல கொண்டு போய் அந்த செய்திகளை சேர்க்கணும். அதுவே நிறைய பேருக்கு தெரியலை. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த மழைக்காலங்களால் பேருந்து இழப்பு தென்காசியில் 7 பேர் இறந்து போனாங்க. நேற்று பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டியில் திருச்சி பக்கத்தில் கிட்டத்தட்ட 11 பேர் மேலே இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் ஆழ்ந்த வேதனை ஏற்படுத்துகிறது. மழைக்காலங்களில் உரிய எச்சரிக்கைகள்லாம் கொடுக்க சாலை போக்குவரத்துலாம் கண்காணிப்பு கொண்டு. ஆகவே பொதுவாக புரட்சித்தலைவர் அம்மா அவர்களும் புரட்சித்தலைவர் எடப்பாடி அவர்களும் சொல்லுவார்கள், பேரிடர் காலங்களிலே நாம் அதை தடுக்க முடியாது, பேரிடர் இயற்கை பேரிடரை தடுக்க முடியாது. ஆனால் அதை பாதுகாப்பாக எதிர்கொள்வதற்கு நமக்கு பல வழிமுறைகள் இருக்கும். அதற்கான முன்னெச்சரிக்கையாக நாம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தோம் என்று சொன்னால் இந்த பேரிடரை நாம் தவிர்க்க முடியாது. பாதுகாப்பாக எதிர்கொண்டு உயிர் சேதம் இல்லாமல், உடமைகள் சேதம் இல்லாமல், பயிர் சேதம் இல்லாமல் பாதுகாப்பாக இந்த பேரிடரை எதிர்கொள்ள முடியும். அது இந்த அரசு ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த முறையும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்த டெல்டா மாவட்டத்தில் பயிர் சேதம் அடைந்திருக்கு. அவர்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று எங்கள் எதிர்ப்பு எடப்பாடியார் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார். அரசு செய்தி பேருந்து ஓட்டுநர்களுக்கு எது அரசு அவங்க பயிற்சி அளிக்கிறான் அப்படின்ற இன்னைக்கு கூட துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. எந்த மாதிரி பயிற்சி அடுத்தடுத்த விபத்துகளும் அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு அரசு அறிக்கை வெளியிடக்கூடிய கடமை என்று நிறுத்தி வருகிறார். அறிக்கையை வெளியிடுவதோடு சேர்த்து முறையான நடவடிக்கைகளை ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓட்ட பஸ்ஸு, எவ்வளோ பஸ்ஸு ஓட்ட பஸ்ஸாக இருக்கிறாங்க, கண்டிஷன் இருக்கிறாங்க. ஆகவே கேட்டால் ஸ்டாலின் பஸ் இருக்கிறாங்க. ஏன்னா ஓட்ட பஸ்ஸு கூட ஸ்டாலின் பஸ்ஸுன்னு இப்போ புதுசாக அவங்க எத்தனை இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத கண்காணிக்கணும், உரிய பயிற்சி கொடுக்கணும். இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது. புதுசாக இந்த அரசாங்கம் செய்யவில்லை. நடைமுறையில் இருக்கக்கூடிய செயல் திட்டங்களை இவங்க செயல்படுத்தினாலே போகும். ஆனால் இவங்களுக்கு தான் அக்கறை இல்லையே. இவங்களுக்கு விளம்பரத்துக்கே நேரம் பற்றலை இந்த அரசுக்கு விளம்பரப்படுத்துவதில். ஏன்னா இன்னும் 4 மாத காலம் தான் இந்த அரசுக்கு ஆயுள் இல்லை. ஆகவே இந்த ஆயுளை நீட்டிப்பதற்கு, சலுகை மழை பொழிவதற்கு என்ன செய்யலான்னு அரசு யோசிக்கிறதே தவிர, இந்த பருவமழையிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கிறது. ஆகவே அரசியல் காரணங்களுக்காக இந்த என்ன சலுகை மழை இந்த அரசு வழங்கினாலும் இந்த அரசு மேலே வேண்டாம் என்ற முடிவுக்கு இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டு பல காலம் ஆகிவிட்டது. ஏனென்றால் எங்களுக்கு இருக்கக்கூடிய அரசு விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீரழிவு, பாலியல் வன்கொடுமை, இதையெல்லாம் இன்றைக்கு குடும்ப வாரிசு அரசியல்னால அவங்க விளம்பர வெளிச்சத்திலே இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பீகாரில் எப்படி அந்த மக்கள் வாக்களித்து ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கினாலும் வாரிசு அரசியல் வைத்து இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவதற்கும் மக்களுக்கு ஜனநாயக உரிமை பெற்றுத் தருவதற்கும் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே தீர்ப்பை தான் 2026 மக்கள் வழங்குகிறார்கள். ஆகவே வடகிழக்கு பருவமழையில் தோல்வியடைந்திருக்கிற அரசு சலுகை பணியினாலே மக்களை திருப்திப்படுத்தி விடலாம் என்ற முயற்சிகளை எடுத்து அதற்காக ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. நீங்கள் எந்த சலுகை மொழி கொடுத்தாலும்
மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. உங்கள் அரசு போதுண்டா சாமி என்ற நிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் 175வது தொகுதியாக அங்கே ஒரு உலக சாதனை படைத்து மாபெரும் எழுச்சி பயணத்தை நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடியதாக செய்தி சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ 12,000 கிலோமீட்டர் அளவில் சாலை மார்க்கமாக சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு 175 தொகுதிகளை நேரடியாக மக்களை சந்தித்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 34 வருவாய் மாவட்டங்களுக்கு மேலே நேரடியாக சென்றிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் மிகப்பெரிய ஆரவாரமான வரவேற்பு புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்கு அவரை மீண்டும் முதலமைச்சரில் அமைச்சு அம்மாவின் ஆட்சி அவருடைய தலைமையிலே மக்களாட்சி இரட்டை இலை ஆட்சியை மலர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் என்பதுதான் இந்த எழுச்சி பயணத்திலே நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்திலே கூட நாம் பார்க்க முடிகிறது. அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் இப்போ தாவேக்காவில் இருந்திருக்காரு. இன்னும் வந்துட்டு அம்மாவோட படங்கள் அது சொல்லி இன்னும் வச்சுட்டு தான் இருக்காங்க. இல்லை, அவர் புரட்சி தமிழக எடப்பாடியார் நேற்று தெளிவாக குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரி வீடியோ விஷுவல் போட்டு விலைக்கு சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே நானோ மகேந்திரனோ லோகிராஜனோ துரை கண்டராஜோ பூமாராஜாவோ விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அதிமுக நான் நிறைய பேர் வருவாங்கன்னு வர சொல்லியிருக்காரு. அது பற்றி தலைவர் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவையில்லை தெய்வீக திருமணம் நம்முடைய வாழும் சித்தராக கேட்டார். அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னது என்னாச்சு? அதனால் அவர் சொல்லுவார், அப்புறம் மறந்துடுவார். அதனால் அவர் சொல்கிறதுக்கும் நடைமுறைக்கும் எந்த விதமான கட்சியை ஒருங்கிணைக்கிறது சொல்லிட்டு அவர் வேறு கட்சியில் போய் சேர்த்துட்டார். நட்டாத்தில் யாரை விட்டுட்டு போயிட்டாருன்னு விளக்கு பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க. அவர் கட்சியை விட்டு முடிச்சாச்சு. அவரை பற்றி எந்த விதமான பேசக்கூடாதுன்னு என்னுடைய தலைமையோட்டு விட்டுறது. அதனால் யார் அதை பற்றி விளக்கு சொல்கிறது இன்னும் சொல்லணும்னா நிறைய இருக்குது. அம்மா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, ஏன் நடவடிக்கை எடுத்தாங்க, எங்கேருந்து நடவடிக்கை எடுத்தாங்க, இங்கேருந்து முரணாட்டிலிருந்து வந்து இவருக்கு இவருடைய பதவியை எப்படி இவர் எடுத்துட்டு எப்படி அவரை நீக்கிட்டு திரும்ப அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவருக்கு பதவியை கொடுக்குது என்ற வரலாறு சின்ன குழந்தைகளும் தெரியும். இதை நான் உதவி அவசியம். கட்சியில் செய்யப்பட்டவர் பற்றி பேச வேணாம். அரசியல் நாயகி நெருங்கியிருக்கும். அவர் இப்படியே பேசிக்கிட்டே போனாருன்னா அப்புறம் அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. எங்கள் பொதுச்செயலாளர் ரொம்ப நாகரிகமாக சொன்னார், எங்கே இருந்தாலும் வாழ்வுன்னு சொல்லுவார். அதோடு அவர் நல்லபடியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.